வில்லேஜ் ஃபுட்ல இன்னைக்கு பார்க்க போறது கேரட் அல்வா. ஹாய் பாண்டிச்சேரி வில்லேஜ் ஃபுட்ல இன்னைக்கு பார்க்க போறது கேரட் அல்வா. அதுவா மகாசலமா தள்ளி ஓகே தண்ணி கொஞ்சம் எடுத்து சொல்லலாம். அது அழைச்சிக்கணும் கேரட் பேசலாமா? இல்லை தண்ணி அதெல்லாம் வீடியோவில் காட்டலாண்ணா ஷூட்டில் இப்பே பிடிச்சிடாண்ணா. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது ஷூட்டில் காட்டணும். பெரிய வேலை பார்க்குறது கவர் ஆகுது. இப்படி போ. மூடுற அவர் கொடுத்து அனுப்புங்க. கேரட் அல்வா செய்கிறதுக்கு இப்போ தேவையான அளவு கேரட் சீவி வச்சுருக்கோம். இப்போ ஒவ்வொரு பொருளாக நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். தேவையான அளவு சர்க்கரை, பசுமால். நாங்கள் கிராமன்றதுக்கால பசுமால் வந்து எங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். உங்களுக்கு கிடைச்சா பாருங்கள், இல்லை நான் பாக்கெட் பால் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்தது முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய். அடுத்தது தூய்மையான நெய். இது கிராமத்துக்கு எங்களுக்கு தூய்மையாக கிடச்சிது. நீங்கள் வந்து பாக்கெட்டில் கூட வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். செய்முறை பார்க்கலாம் வாங்க வியூவர்ஸ். பிள்ளைங்க மேலே மேலே மடக்கி விட்டு சட்டையில் வானல் வச்சு கேரட் ஓகே எது கிடைக்காத அதுதான் கேட்போம். அந்த பேப்பர் எடுறா, இன்னொரு பேப்பர் இருக்கிறா, அதான்டா அது கொடுறா.
கையெடுமா சரி முந்திரி வறுத்துக்கலாம் சரியா போடு சொல்லணும் கேட்டு நெய்யில் முந்திரியை வறுத்து பொன்னிறமாக வந்த பிறகு எடுத்து வந்தான். அடுத்தது கேரட்டு மைக் எந்திரிக்கிறது எனக்கு மைக்கு வந்து உங்கிறதெல்லாம் பார்த்தா கிட்ட காட்டு போட கேரட் ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு. அடுத்தது நம்ம வந்து பாலை வந்து அதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். உலகமே பார்க்க போது எல்லாம் போயிட்டு அதுவும் புள்ளி தூங்கிட்டா தெரியும். பண்ண அந்த தடி வச்சிருந்தேன் அது வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்துடும். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து அப்போ ரெடி ஆகிடும். ஸ்வீட் சைடில் போய் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்வீட் வாங்கி தவிரத்தை விட நம்ம இயற்கையான முறையில் இது மாதிரி வீட்டில் நம்ம செய்து கொடுக்கலாம். அதுக்காக தான் நாங்கள் மேக்ஸிமம் இதை ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ நம்ம திராட்சை போடலாம். திராட்சை ப்ளஸ் ஏலக்காய் போடுறோம். ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஒரு பிளட் சர்க்குலேஷன் கூட நல்லது. வாசனைக்கு மட்டும் தேவைப்படுறதில்ல ஏலக்காய். ரொம்ப சின்னதாக ஒரு 2 ஒரு போதும். இதுலேயே வந்து கூட பூட்டுக்கிட்டு எல்லாரும் கையில் கொடுக்குறாங்க.
அல்வா நல்லா பதத்துக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ரெடி ஆகிடும். அஜித்து தான் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறான். அதை சொல்ல வரல. அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ முந்திரி பருப்பு போட்டு நம்ம கீழே இருக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான அல்வா ரெடி. லாஸ்ட்டில் நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்டு பாருங்கடா நீங்கள், அப்புறம் சொல்லுங்க அண்ணன். அல்வாவை இப்போ இறக்குறோம். அல்வா ரெடி. மேலே வந்து மேல் பக்கம் சுவையான அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அவரை கேட்கலாம். அல்வா நல்லா சுவையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மடியா எப்படி நல்லா பிடிச்சிதா? நீ சாப்பிடக்கூடாது கீழே விழுது. சாப்பிட்டேன் நான். அந்த குழந்தை சாப்பிட்றாங்க. Halwa super. Halwa super. So,